இன்று கூட கர்த்தருடைய வசனத்துக்கு ஆதாரமாக நாம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55வது அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 56ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வரை வாசிப்போம். 8 to 8 எடுத்துட்டோமா? ஐசாயா 55 7 கூட வாசிப்போமே. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கைகொட்டும். முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நியாயத்தை கைக்கொண்டு நீதியை செய்யுங்கள். என் ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சமீபமாயிருக்கிறது. இப்படி செய்கிற மனுஷனும் இதை பற்றி கொண்டிருந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்து ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி தன் கையை காத்து கொண்டிருக்கிற மனுபுத்திரனும் பாக்கியவான். கர்த்தரை சேர்ந்த அந்நிய புத்திரன் கர்த்தர் என்னை தம்முடைய ஜனத்தை விட்டு முற்றிலும் பிரித்து போடுவார் என்று சொல்லானாக. அன்னகனும் இதோ நான் பட்ட மரம் என்று சொல்லானாக. என் ஓய்வு நாட்களை ஆசரித்து எனக்கு இஷ்டமானவைகளை தெரிந்து கொண்டு என் உடன்படிக்கையை பற்றி கொள்ளுகிற அன்னகர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியையும் பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன். என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருளுவேன். கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும் அவருக்கு ஊழியக்காரராயிருக்கவும் அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எண்ணப்படும். இஸ்ரவேலில் தள்ளுண்டவர்களை சேர்க்கிற கர்த்தராகிய ஆண்டவர் அவனிடத்தில் சேர்க்கப்பட்டவர்களை அல்லாமல் இன்னும் அவனிடத்தில் சேர்ப்பேன் என்கிறார். ஆமாம் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை, உம்முடைய வெளிப்படுத்தப்பட்ட உம்முடைய திட்டங்களை, உம்முடைய இருதயத்தின் விருப்பத்தை அறிந்தவர்களாக, அதற்கு எங்களை ஒப்புக் கொடுத்தவர்களாக, இந்த வார்த்தையின் ஆசீர்வாதங்களை 100% எங்கள் வாழ்க்கையில் அனுபவிப்பவர்களாக இருக்கும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம். சொல்லும் கர்த்தாவே, அடியேன் கேட்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஆமென். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் சங்கீதம் 1:3. கடந்த 2 வாரங்களாக நாம் சங்கீதம் 1 தியானித்து கொண்டு வருகிறோம். சங்கீதம் 1:1 என்ன சொல்கிறது? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல். சங்கீதம் 1ஆம் புஸ்தகம் 2 மனிதர்களை பற்றியும் 2 பாதைகளை பற்றியும் 2 முடிவை பற்றியும் நமக்கு சொல்லுகிறது. ஒருவன் துன்மார்க்கன், மற்றொருவன் நீதிமான். ஒரு பாதை அழியும், மற்றொரு பாதை கர்த்தர் அறிந்திருக்கிற பாதையாய், ஜீவனின் பாதையாய் இருக்கும். ஒருவன் பரியாசத்திலும் துன்மார்க்கத்திலும் அக்கிரமத்திலும் நடக்கிறவர்களாக, நிற்கிறவர்களாக, அமர்ந்திருக்கிறவர்களாக இருப்பார்கள். மற்றொருவன் கர்த்தருடைய விதத்தில் பிரியமாக இருக்கிறவனாக, இரவும் பகலும் அவருடைய விதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷனாக இருப்பான். ஒருவன் காற்று பதறடிக்கும் பறக்கடிக்கும் பதரை போல இருப்பான். மற்றொருவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல இருப்பான்.
ஆமென். இப்படி 2 விதமான வாழ்க்கையை, 2 விதமான மனிதர்களை, 2 விதமான முடிவை சங்கீதம் 1 நமக்கு சொல்லி, நீதிமானாக எவன் ஒருவன் வாழ்கிறானோ அவனுக்கு தான் இந்த வேதத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்று சொல்லி சங்கீத புஸ்தகத்தை ஆவியானவர் நமக்கு ஆரம்பித்து வைத்திருக்கிறார். கடந்த வாரம் அந்த துன்மார்க்கனுடைய பாதையை குறித்து நம்ம கொஞ்சம் பார்த்தோம். இலையுதிராதிருக்கிற மரம் என்று சொன்னால், இலையுதிர்கிற மரம் என்றால் என்ன? எவன் இலையுதிர்கிற மரத்தை போல இருக்கிறான்? அசீரனை பார்த்து, ஆமோரைட்ஸை பார்த்து, இஸ்ரவேலை பார்த்து, எகிப்தை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன் வேர் அழிந்து போய் உன்னுடைய கிளைகள் எல்லாம் வெட்டப்பட்டு நீ அறுப்புண்டு போவாய். அப்ப துன்மார்க்கத்திலே வாழுகிற துன்மார்க்கத்தை தேர்ந்தெடுக்கிற மனிதனுடைய வாழ்க்கை அழிக்கப்பட்டு போகும். திரும்ப அவங்க தலை தூக்கவே முடியாது என்பதாக போன வாரம் சில கருத்துக்களை உங்களுக்கு முன்பாக வேதத்திலிருந்து வைத்தேன். ஆனால் இன்று இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது இன்னொரு கண்ணோட்டத்தை கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். துன்மார்க்கரின் வழி அழியும் என்று சொன்னாலும், சங்கீதம் 1 நீதிமானை பார்த்து துன்மார்க்கின் வழிகளை நடவாதே என்று நீதிமானை பார்த்து சொல்லப்பட்டதாக அந்த அதிகாரம் எழுதப்பட்டாலும், நாம் இப்பொழுது வாசித்த இந்த பகுதி நீதிமானை பார்த்து சொல்லப்பட்ட பகுதி அல்ல. யாரை பார்த்து சொல்லப்பட்ட பகுதி? 7ஆம் வசனம் பார்த்து சொல்லுங்க பார்ப்போம். 55:7 துன்மார்க்கனை பார்த்து தீர்க்கதரிசி ஒரு அழைப்பை கொடுக்கிறார். ஆமென். ஸோ நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் எப்போ எந்த அழைப்பு எப்படி வருதுன்னு புரிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 1 வாசிக்கும் பொழுது என்ன புரிஞ்சுக்கணும்? நீதிமானை கர்த்தர் என்ன பண்றாரு? அழைக்கிறார். துன்மார்க்க வழியில நிற்காத, பரியாசக்காரரோட உட்காராத. இன்னொரு கொஞ்சம் படி மேலே போய் அப்பா இறுதி பார்த்தா, அப்பாவோட இறுதி என்ன சொல்லுது? துன்மார்க்கனை பார்த்து இங்கே தேவன் சொல்லுகிறார். 7ஆம் வசனம், துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு. அப்ப நீதிமான் சொல்றாரு, துன்மார்க்கன் வழியை விட்டு வந்துருன்னு சொல்றாரு. இப்ப துன்மார்க்கனே சொல்றாரு, துன்மார்க்கனே நீனும் உன் வழியை விட்டு வந்துரு. உன் நினைவுகளை விட்டு, உன் ஆலோசனைகளை விட்டு, உன் பரியாசம் பண்ணுகிற உன் மனநிலையை விட்டு, கேலி செய்து கர்த்தரையும் கர்த்தருடைய பிள்ளைகளையும் இல்லை கர்த்தரின் வழிகளையும் இல்லை நீதி மார்க்கத்தையும் கேலி கிண்டலாக்குற அந்த நிலையை விட்டு உன் மனதை திருப்பி. ஆமென். அது பாருங்க, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப. அப்போ துன்மார்க்கமாக ஒருத்தன் போனாலும் அவனுக்கும் திரும்பி வருவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு, ஒரு அழைப்பும் கொடுக்கப்படுகிறது. அவர்களும் பலவந்த பண்ணப்படுகிறார்கள். அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் அடிப்பட்டவரா மனதுருக்கம் உள்ளவர், அவர் மன்னிக்கிறதுல தய பெருத்தவர். அதான் மீகா தீர்க்கதரிசி சொல்றாரு, கர்த்தாவே எங்க அக்கிரமங்களை மன்னிக்கிறதுல, எங்க பாவங்களை சுத்திகரிக்கிறதுல உமக்கு ஒப்பான தேவன் யார்? No one is like you, Lord. Hallelujah. ஆண்டவரே சொல்லுமா, ஆண்டவரே அக்கிரமங்களை மன்னிக்கிறதுல, பாவங்களை புரட்டி போடுறதுல உமக்கு ஒப்பானவர் யார்? Hallelujah. இப்ப துன்மார்க்கனை பார்த்து கர்த்தர் அழைக்கிறார். அந்நிய ஜனங்கள் 56வது அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. கர்த்தரை சேர்ந்த அந்நிய புத்திரன். அப்ப இவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதி இல்லை, இஸ்ரவேலின் ஜனம் இல்லை. இவர்களுக்கு பெயர் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆனா அதுக்கு ஒரு அடைமொழி கொடுக்கிறார். இது அந்நிய புத்திரர். ஆனா யாரை சேர்ந்துட்டாங்க? இப்போ கர்த்தரை சேர்ந்தவர்கள். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அடுத்த கடைசி சென்டென்ஸ்ல பார்த்தா அன்னகனும், அதாவது யுனக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் ஒரு பயாலஜிக்கல் கன்ஃபியூஷனோட இல்லை பிறப்புலேயே ஒரு குறைபாடோடு பிறக்கிறவர்கள். சிம்பிளா சொல்லணும்னா சமுதாயத்திலிருந்து ஒதுக்கப்பட்டவர்கள், ஏற்றுக்கொள்ளப்படாதவர்கள். தேவனோட ஆலயத்துக்குள்ள மோசே கட்டின அந்த கூடாரமா இருக்கலாம், தாவீதின் குமாரனாகிய சாலமோன் கட்டின தேவாலயமா இருக்கலாம், அதுக்குள்ள அந்நியர்கள் பிரவேசிக்க முடியாது. ஊனமானவன்,
கொண்டு போகக்கூடாது. அதுவும் ஆசாரியன், ஊனமாக இருக்கிறவன் ஆசாரியனா இருக்க முடியாது. ஸோ குறைபாடுகளோடு, மனதிலும் சரீரத்திலும் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அவர்கள் கர்த்தருடைய பிரசன்னத்தை நெருங்க முடியாது. ஏன்னா இன்னொன்று சொல்லுவார், ஹை பிரீஸ்ட், பிரதான ஆசாரியன் இப்போ இல்லைங்க, அது அப்போ பிரதான ஆசாரியன் இருந்தால் அவன் ஒரு விதவையை திருமணம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் கட்டலை. அப்போ ஏதாவது ஒரு சமுதாயத்தில் ஒரு சின்ன குறைச்சல், ஒரு சின்ன ஒரு பலவீனம் இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ண முடியாது, மோஸ்ட் ஹோலி பிளேஸுக்குள்ள, பரிசுத்த பிரகாரத்திற்குள்ள நுழைவதற்கான தருணத்தை, அந்த வாய்ப்பை என்ன பண்ணுறாங்க, அவங்க இழந்து போகிறார்கள். ஆனால் இங்கு பழைய ஏற்பாட்டில் இருக்கிற தீர்க்கதரிசியானவர் மூலமாக மேசியாவின் வருகையை முன்னறிவிக்கிற தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் சொல்லுகிறார், தள்ளப்பட்டவனை சேர்க்கிற கர்த்தராகிய ஆண்டவர். 8ஆம் வசனம் பாருங்க, 56:8 பாருங்க, என்ன சொல்லுது, இஸ்ரவேலில் தள்ளுண்டவர்களை சேர்க்கிற அப்போ அந்நியராயிருக்கிறவர்களையும் சேர்த்துக் கொள்கிறார், இஸ்ரவேலிலும் தள்ளும். அப்ப பிறப்பின்படி தள்ளப்பட்டவங்க, சரத்தின் குறைபடி தள்ளப்பட்டவங்க யாரா இருந்தாலும் அவர்களை இவர் என்ன பண்றாரா, சேர்த்து தன் சமூகத்துக்குள்ளாக கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு நீங்களும் நானும் தள்ளப்படலை. துன்மார்க்கன் என்று அழைக்கப்பட்டவனும், நல்ல செய்தி எனக்கு அதுதான், துன்மார்க்கனும் தள்ளப்படலை. துன்மார்க்கன் தான் ஆண்டவர் சொல்றாரு, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமன்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்திலே திரும்ப கடவோம். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தரை திரும்பிடுவோமா? God is waiting for a U-turn, ஒரு அப்சல்யூட் டர்ன். நம்ம போற போக்க விட்டுட்டு முற்றுமா திரும்படி கர்த்தர் விரும்புகிறார். அது முதல்ல நினைவுல, அப்புறம் வழிகளிலே. ஆமென். ஃபர்ஸ்ட் திருப்பம் எங்க வரும், நம்மளுடைய நினைவுகளிலே. எங்க இப்படிதாங்க நான் பிறந்தேன், இந்த குடும்பத்தில் இப்படிதாங்க நாங்கள் வளர்ந்தோம், இப்படிதாங்க எங்க ஊரு. இல்லைங்க, நினைவை மாத்துங்க. பிறந்தது இருக்கட்டும், வளர்ந்தது இருக்கட்டும், பராமரிக்கப்பட்ட நிலைகள் இருக்கட்டும், நம்ம குடியிருக்கிற பகுதியினுடைய காலங்கள் நிலைகள் இருக்கட்டும், இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நம்முடைய நினைவுகளை மாற்றுவோமாக. சொல்லுவோமா? இயேசுவின் நாமத்தினால இந்த நினைவுகள் மாறுவதாக. ஆமென். வசனம் சொல்லுது, உன் நினைவுகள், உன் வழிகள். இது ரொம்ப வாஸ்தவம்னா நல்லா புரியும். என்னைக்கு நல்லா புரியுதோ அன்னைக்கு வழியெல்லாம் ஆண்டு மாத்திடுவார். நினைக்காத பாதையெல்லாம் நம்மளை கொண்டு போவார். அப்புறம் சொல்றார், பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளோ டிஃப்ரென்ஸ்ப்பா, நீ நினைக்கிறதுக்கும் நான் நினைக்கிறதுக்கும். அதனாலதான் நமக்கு ஏசப்பா டீச் பண்ணாரு, ஜெபம் பண்ணும்போது வார்த்தையை அளப்பாத. ஏன் புரியுதா உங்களுக்கு? ஏன் வார்த்தையை அளப்பக்கூடாது? நம்ம நினைவில் அவர் நினைவிலும் மேட்ச் ஆகிறது கஷ்டம். அதனால திரும்ப சொல்லியிருக்காரு, நாம் வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாதிருக்கிறதுனாலே ஆவியானவர் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு. அப்போ நம்ம ஜெபம் பண்ண போகும் பொழுது ஹியூமன் லாங்குவேஜை, நம்ம பாஷையை மேக்சிமம் குறைச்சிட்டு முடிஞ்ச வரைக்கும் கர்த்தருடைய வசனத்தை சொல்லி ஜெபிக்க, அப்புறம் மேக்சிமம் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபிச்சுட்டு, அப்புறம் நமக்குள்ளேயே அந்த அந்நிய பாஷைக்கு கர்த்தர் ஒரு வியாக்கியானத்தை கொடுக்கும் பொழுது, நம்ம அறியாத ஒரு வார்த்தையை ஜெபிக்கும்படி கர்த்தர் செய்யும் பொழுது நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்வோம். ஆமென். தட் இஸ் அ பவர்ஃபுல் ப்ரேயர். உங்கள் அந்த அனுபவம் இருக்க? ஜெபிக்கும் போது என்னடா நம்ம வித்தியாசமாக ஜெபிக்கிறோமே, இப்படி யோசிச்சிருக்கீங்களா? நினைக்காத வார்த்தைகளை நம்ம நாவல ஆண்டர் வைப்பார், யோசிக்காததை ஆண்டர் வாயில வைப்பார். அப்போ அறிஞ்சுக்கணும், இது நம்ம மூளையில் கேட்குற ஜெபம் அல்ல, மனித நினைவுகள் மனித வழிகளை வைத்து நம்ம ஏறெடுக்கிற ஒரு ஜெபம் அல்ல. நமக்குள்ள இருந்து ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் செய்கிறார். இதை வாசிக்கும் போது ஒரு நாள் நான் ஜெபம் பண்ணேன். 2022 நவம்பர் 17 இங்கிலீஷ் பைபிளில் டேட் போட்டு வச்சிருக்கிறேன். நான் சொல்லி ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே உங்கள் நினைவுகள் என்னோட நினைவுகள் இல்லைப்பா, ஆனால் உங்கள் பக்கத்தில் நீ இழுக்கும் பொழுது, உங்கள் பின்னாடி நாங்கள் ஓடி வரும் பொழுது, உங்கள் நினைவுக்கும் என் நினைவுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, அப்படியே குறைச்சிருவீங்க ஆண்டவரே. உங்கள் ஆவியானவர் என்ன ஆவியோடு இணையும் பொழுது, விசுவாசிக்கிறோமா? ஆமே.
நமக்கு அந்த அனுபவம் இருக்கா இல்லையா? நம்ம ஆவி ஜெபம் பண்ணும்போதோ இல்லை வாசிக்கும் பொழுதோ இல்லை கர்த்தரோடு உறவாடும் பொழுதோ ஒரு பாயிண்ட்ல தெரியும் நம்ம we become one. ஸோ அந்த மாதிரி கர்த்தரோட ஆவியோடு உறவாடும் பொழுது இவ்வளோ பெரிய கேப் இருக்காது. விசுவாசிப்போமா? ஸோ இந்த வசனத்தை வச்சு நம்ம நினைவுகள் அந்த நினைவுகள் கேப்லேயும் இருக்க வேணாம். அதான் நான் சொல்ல வரேன். வானத்துக்கு பூமி இருக்கிற டிஸ்டன்ஸ்லேயே ஆண்டவர் நம்மளும் பிரயாணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அந்த வித்தியாசத்தை அந்த விரிசலை நம்ம ஆவியில நிரம்ப கர்த்தரை அண்டிக்கொள்ள கர்த்தரின் வார்த்தையை உள் வைத்து கொண்டிருக்கும் பொழுது இந்த கேப் என்ன ஆகிட்டே வருது, இந்த இடைவேளை சுருங்கி கொண்டே வரும். ஆமென். ஆண்டவரே, let the distance between you and me, let the distance between your thought and my thought, the distance between your ways and my ways reduce in Jesus name. Hallelujah. உங்க நினைவுக்கும் என் நினைவுக்கும் இருக்கிற இடைவெளி, உங்க வழிக்கும் என் வழிக்கு இடைவெளி இயேசுவின் நாமத்தினாலே சிறுத்து போவதாக. ஆமென். ஹல்லேலூயா. அதை சொல்லிட்டு பாருங்க, என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. 9வது வசனம் லாஸ்ட் வார்த்தைகள் பாருங்க. உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகள் உயர்ந்திருக்கிறது சொல்லிட்டு முக்கியமான வசனம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனத்தை கர்த்தர் சொல்றார். சேர்ந்து வாசிப்போமா? மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். ஹல்லேலூயா. இப்போ தெரிஞ்சா நம்ம டிஸ்டன்ஸை குறைக்கிறதுக்கு எது வசதின்னு, எது வேணும் நமக்கு? கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. ஆமென். நம்ம கையில் இருக்கிற பைபிள்னு சொல்லக்கூடாது. இந்த பைபிள் இருக்கிற எல்லா வார்த்தையும் யார் வார்த்தை தான்? கர்த்தருடைய வார்த்தை. ஆனால் அந்த சமயத்திற்கு வசனம் சொல்லுது இல்லையா, இளைத்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை சொல்லும்படி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சமயத்துக்கு ஒரு வார்த்தை ஆண்டவர் என்ன பண்றாரு, நமக்கு வெளிப்படுத்துறாரு. அந்த சிச்சுவேஷனுக்குள்ள அந்த சூழ்நிலைக்குள்ள கர்த்தருடைய வாயில ஒரு வார்த்தை என்ன பண்ணுது, புறப்பட்டு வருகிறது. அப்ப பிசாசு சொல்றான் இயேசுவை பார்த்து, நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகளை. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய, திரும்ப சொல்லுவோம் எல்லாம் பின்னாடி கவனிக்கிறீங்களா? பசங்க, சின்ன பசங்க கவனிங்க. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. அப்ப தேவன் எழுதி கொடுத்திருக்கிற இந்த வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் எப்படி வரும்? புறப்பட்டு வரும். அதான் பரமண்டங்களின் ஜெபத்தில் தேவன் சொல்லுகிறார், அன்றன்றைக்குள்ள அப்பத்தை எனக்கு give us our daily bread. ஆமென். ஸோ அன்னைக்கு புறப்பட்டு வர்றது தான் கர்த்தருடைய வார்த்தை. அந்த புறப்பட்டு வருகிற கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை எப்படி இருக்குமா? 10வது வசனம் சொல்லுங்க. மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்குகிறது போல. அப்போ தேவனுடைய வாயிலிருந்து வர வார்த்தை எப்படி இருக்கு? வாட்டர்ஸ். அந்த பூமியை நனைக்கிற தண்ணீர், வறண்ட நிலைகளை மாற்றுகிற தண்ணீர், தவித்தவனுக்கு அந்த தவித்த நாவுக்கு தாகத்தை தீர்க்கிற ஜீவ தண்ணீர். இது எங்கிருந்து வருது? அவர் சமூகத்திலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை. நம்ம என்ன போன வாரம் பார்த்தோம்? மரம். என்ன மரம் பார்த்தோம்? நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டிருக்கிற மரம். தண்ணி சப்ளை எப்போதுமே இருக்கிறனால எப்போதுமே ஸ்ப்ரிங் சீசன், ஸ்ப்ரிங் அண்ட் சம்மர், வசந்த காலமும் கோடை காலமும் அப்படியே சீரா இந்த மரத்துக்கு இருக்கிறனால இந்த மரத்தினுடைய இலை என்ன ஆகாதான்? உதிர்ந்து போகாதான். இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான்.
இங்க இன்னொரு மரத்தை பார்க்கிறோம் பாருங்களேன். 4ஆம் வசனம், சாரி 3ஆம் வசனம், கடைசி பகுதி, கடைசி சென்டென்ஸ். நான் பட்ட மரம் என்று சொல்லானாக. பட்ட மரம்னா உங்களுக்கு எப்படி பிக்சர் மைண்ட்ல வருது சொல்லுங்க? பட்ட மரம் சொல்லும் பொழுது எப்படிப்பட்ட மரம் உங்க கண்ணு முன்னாடி வருது? நிறைய கிளைகள், நிறைய இலைகள், அப்படி பல பல பலன்னு கனிகளும் பூக்களும் அப்படி பூத்து குலுங்குற மரமா? பட்ட மரம்னா வெறும் குச்சி மட்டும்தான் நிற்கிது. அது நம்ம ஊரில் அதை பார்க்க முடியாது. நம்ம ஒரு நல்ல ஒரு கண்ட்ரியில் இருக்கிறோம். இது நம்ம அமெரிக்கா மாதிரி ஊர் போனோம் அப்படின்னா பனிக்காலத்தில் மரத்தில் உண்மையாகவே ஒரு இலை கூட இருக்காது. அந்த நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீயை வைக்கிறோம்ல வீட்டில் கிறிஸ்மஸில், அதுதான் அது நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீக்கும் அதுக்கு சம்மந்தம். கிறிஸ்மஸ்க்கும் அந்த ட்ரீக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன் அந்த ட்ரீ கிறிஸ்மஸ் ட்ரீ ஆச்சுன்னா, இந்த குளிர்காலத்தில் வெள்ளைக்காரவங்க ஊரில் அந்த ஒரு மரம் மட்டும்தான் பச்சையாக இருக்கும். அது பேர் எவர் கிரீன் ட்ரீ. ஸோ அந்த ஒரு மரத்தில் மட்டும்தான் இலை இருக்கும். ஏன்னா அது இந்த இப்படி ஊசியாக இருக்குதா, ஸோ பனியெல்லாம் அப்படி உளுந்துடும் அந்த மரத்தில் இருந்து. ஸோ கொப்புகளில் பனி விழுந்தாலும் அந்த கொப்பில் நிற்காது, சரிங்க வந்துடும். மற்ற மரம் இப்படி நிற்கும் இல்லையா, அப்போ பனி விழுந்தால் என்ன ஆயிரும்? கொப்பெல்லாம் உடஞ்சிரும். ஸோ அது ஆண்டு இயற்கையில் அழகாக வச்சுருக்கார். இந்த கோனிஃபரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஊசி மாதிரி கோன் மாதிரி இருக்கிற ட்ரீ தான் குளிர்காலத்தில் டிசம்பர் மாதம் அந்த ஊர்களில் இருக்கும். அப்போது இந்த கிறிஸ்தவர்கள் கிறிஸ்மஸை கொண்டாடணும்னு ஆசைப்பட்டு இந்த மரத்தை கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சாங்க. ஸோ நம்ம வைக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை, நமக்கு நிறையா மரம் இருக்குது. அவனுக்கு அந்த ஒரு மரம் தான் இருந்துச்சு. அந்த ஒரு மரம் தான் பச்சையாக இருக்கும் கிறிஸ்மஸில். அதனால தான் கனடா பக்கம்லாம் போனால் ஒயிட் கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒயிட் கிறிஸ்மஸ். அவங்க கிறிஸ்மஸ் நம்மள மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்காது. கிறிஸ்மஸ் எப்படி தான் இருக்கும்? ஒயிட் கிறிஸ்மஸ். ஏன்னா எல்லா பக்கமும் என்ன மட்டும் தான் தெரியும்? வெள்ளையாக பனி மட்டும்தான் இருக்கும், மரத்தில் இலையே இருக்காது. ஆனால் ஒயிட் கிறிஸ்மஸ் அப்படின்ற பேருமே உண்டு. அப்போ பட்ட மரம் ஒரு இலை அதில் இருக்காது, காஞ்சு போய் இருக்கும். ஆனால் அங்கேயும் ஆண்டவர் சொல்றாரு, அன்னகர்கள், புறஜாதியார், கர்த்தருடைய ஜனம் என்று சொல்லாத அந்நிய ஜனங்கள் என்ன சொல்லாது இருக்கணுமா? நான் பட்ட மரம்னு நீ சொல்லாத. அப்படின்னு என்னங்க அர்த்தம்? அப்போ போய் சொல்லணுமா? வாழ்க்கையை பார்த்தா வறண்டு இருக்கு, ஒரு கனி இல்லை, ஒரு பலன் இல்லை, ஜீவனுக்கான அறிகுறியே இல்லை, 2 முறை செத்து போன மரம் மாதிரி கிடக்கு. அப்போ நம்ம என்ன செய்யற? போய் சொல்றதா? இல்லைங்க, அதான் சீக்ரெட். முந்தின அதிகாரத்தில் 10ஆம் வசனம். பட்ட மரமாக வாழ்க்கை இருந்துச்சுன்னா, வறண்ட நிலையிலே வாழ்க்கை இருந்துச்சுன்னா, கனி இல்லாத சூழ்நிலைகள் நமக்குள்ள இருந்துச்சுன்னா, நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை பிடித்து கொண்டு வாங்கி கொண்டு அந்த மலையில நனைகிற மரமா இருக்கணும். புரிஞ்சவங்க? ஹல்லேலூயா. மாரியை போல, உறைந்த மலையை போல, பூமியை நனைக்கிற தண்ணீரை போல வருகிற மலையில ஒரு மரம் நனைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் நானும் எப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்க. பக்கத்தில் சொல்லுவோமா? எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ கான் கேஸ்னாலும் பரவாயில்ல, ஹோப்லெஸ் கேஸ்னாலும் பரவாயில்ல, இந்த மரம் மட்டும், இந்த பட்ட மரம் மட்டும் இந்த மலையில, இந்த தண்ணியில கர்த்தர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை பெறுகிற மரமாய் இருந்தால், வசனம் சொல்லுகிறது, இந்த மலை பூமியை நனைத்து முளைக்கிளும் கிளம்பும்படி செய்யும், விளையும்படி செய்யும், விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கும், புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கும். ஹல்லேலூயா. கடைசி வசனம் 13ஆம் வசனம் பாருங்க. முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். இது இருதயத்துக்குள்ள முட்களுடைய விதை இருந்தாலும், நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, அந்த அது என்ன, கருவேல மரம். இந்த பூமியில வேற மரம் வளர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பிசாசு, எதிரி, நம்மளுடைய பலவீனம், நம்முடைய விசுவாச குறைச்சல், நம்முடைய அக்கிரம செயல்கள் என்ன வேணா வச்சுக்குவோம். இதெல்லாம் எப்படி நம்ம வாழ்க்கை என்ன பண்ணியிருக்கோம்? முள்ள விதைச்சிருக்கோம். அப்படியே வச்சுக்குவோமே. இந்த முள் விதைகள் விதைக்கப்பட்ட நிலமாய் இருந்தாலும்
தேவையில்லாத காரியங்களை உள்வாங்கின மனசா இருந்தாலும் இன்றைக்கு இந்த மனிதனும் இந்த வழிகளும் இந்த நினைவுகளும் கர்த்தருடைய பிரசன்னத்தில் போய் நின்று அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை பெற ஆரம்பிச்சிச்சுன்னா கர்த்தருடைய வசனம் சொல்லுது, உன்னுடைய வாழ்க்கையில முட்செடிக்கு பதிலாக எது முளைக்குமா? சத்தமா சொல்லுங்க. என்னுடைய வாழ்க்கையில் விதைக்கப்பட்டது எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எனக்கு இருக்கிறபடியினால், நமக்கு இருக்கிறபடியினால் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து, நம்முடைய வாழ்க்கையிலிருந்து முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். இது யாருக்குன்னா, இது 100 தடவை சொல்றவங்களுக்கு இல்லை, டெய்லி போய் டெய்லி கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையில நனைகிறவங்களுக்கு. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை அவரிடத்திலே வெறுமையாய் திரும்பாது. அவர் எதற்காக அனுப்பினாரோ, எதற்காக அந்த வார்த்தை அனுப்பப்பட்டதோ, எதற்காக அந்த வார்த்தை என் வாழ்க்கையிலே விதைக்கப்பட்டதோ அதை நிறைவேற்றி முடிக்கும். ஆமென். இன்னைக்கு இது 2023-24 பர்சனலி என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் 2023-24 டேர்னிங் பாயிண்ட் இன் மை லைஃப். என் லைஃப் ஒரு மாதிரி ஒரு சீராக, ஒரே ஸ்பீடில், ரொம்ப கம்ஃபர்டபுளாக, ரொம்ப நிதானமாக போயிட்டு இருந்துச்சு வாழ்க்கை. 23 February மாதத்துலேருந்து கர்த்தர் என்னுடைய ஜேர்னியை திருப்ப ஆரம்பித்ததை நான் உணர்ந்தேன். ஆண்டு சொல்லிகிட்டே இருந்தார். ஃபெப்ரவரிலேருந்து அந்த ப்ரெஷர் டூ மச் ஆச்சு. ஆண்டு சொல்லிகிட்டே இருந்தார். ஸோ இட் டுக் டைம். 23 days செப்டம்பர், உங்களுக்கு தெரியும், ஆண்டனுடைய வேலையை ராஜாநாமா செய்யும்படி செஞ்சேன். இதெல்லாம் அன்னைக்கு ரொம்ப நினச்சதுன்னு நினச்சோம். இல்லை, இப்போ நான் என் நோட்ஸை பார்க்கும் பொழுது, இப்போ கர்த்தர் கொடுத்த வசனத்தை நான் எழுதி வச்சதை என்னுடைய 22, 21, 20 இருக்கிற டைரியை எடுத்து அந்த நோட்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது, கர்த்தர் கொடுத்த வார்த்தை, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைன்னு பார்க்கும் பொழுது எனக்கு இப்போ தான் லைட் அடிக்குது. ஓஹோ, அன்னைக்கு இதுதான் சொன்னாரோ தெரியல. ஆனால் அந்த வார்த்தையை நான் வாங்கி புரியல. எனக்கு சொல்கிறது உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறீங்கன்னு விசுவாசிக்கிறேன். அந்த வார்த்தை புறப்பட்டு வந்தப்போ எனக்கு என்னென்ன தெரியல. ஆனால் வாங்கி எந்தையோ நோட்டில் எழுதி டேட்டை போட்டு எதையோ சொல்லி என்னுடைய புரிதல் வேறு மாதிரி இருந்துச்சு. அப்போ சொல்லும் பொழுது அந்த கர்த்தர் சொன்னதுக்கும் எனக்கு புரிதலுக்கும் ரொம்ப மேட்ச் ஆகலை. பட் இன்னைக்கு கர்த்தர் அதை காமிக்கிறார். ஸோ அப்போ சொல்கிறார் ஆண்டவர், என் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை நான் சொன்னதை செஞ்சு முடிக்கும். ஹல்லேலூயா. நம்ம நினச்சதே இல்லை, நம்ம விரும்புகிறதே இல்லை, நம்ம திறமையில் நம்ம செய்ய போகிறது இல்லை. அவர் எதற்காக அந்த வார்த்தையை உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையிலே கடந்து வரும்படி செய்தாரோ, எதற்காக கர்த்தருடைய வார்த்தை என் வாழ்க்கையிலே விதைக்கப்பட்டதோ அந்த விதை முளைத்து எழும்பும். ஹல்லேலூயா. அதோட எக்ஸாம்பிள் நான் எப்போதும் ஞாபகம் வச்சுருப்பேன். இந்த லில்லி செடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, தண்டர் லில்லிஸ்ன்னு சொல்லுவாங்க. அழகு ஒரு பிங்க்கில், இந்த மாதிரி ஒரு பிங்க்கில் அந்த பூ பூக்கும். இதே பிங்க்கில் முதல்ல என்னுடைய கார்டனில் அந்த லில்லி ஃப்ளவர்ஸ் உண்டு. நான் அதை கிளியர் பண்ணி நிறைய வந்தோடனே பிச்சு கிச்செல்லாம் போட்டுட்டு தொட்டியெல்லாம் ரீபாட் பண்ணி வச்சுருந்தோம். அப்போது அந்த தொட்டிக்குள்ளே ஒரு சின்ன கிழங்கு இருந்திருக்கு போல எனக்கு தெரியல. அப்போ ஒரு சீசனில் மழை வந்துச்சு. மழை வந்தோடனே தொட்டி வெறும் தொட்டி அல்ல, செடியே கிடையாது, அதில் இலையே கிடையாது, நானும் ஒன்றுமே இல்லைன்னு நினச்சிட்டேன். ஒரு மழை வந்தோடனே பாருங்கள், 2 நாளில் 2 குச்சி அப்படி சுவாயிங்கன்னு மேலே வந்துருச்சு. லீஃப் வரல, அந்த ஸ்டாக் வந்துட்டு அழகாக ஒரு 6 ஃப்ளவர்ஸ் இருக்குமா, இந்த ரவுண்ட் அப்படி 4 or 6 இருக்குன்னு எனக்கு தெரில, மறந்துருச்சு. ஸோ அந்த பிங்க் ஃப்ளவர்ஸ் 2 daysல ஒரு செடியில் எந்த அறிகுறியும் இல்லை, உள்ளுக்குள்ள அந்த கிழங்கு இருந்திருக்கு தெரியல எனக்கு. ஒரு மழை வந்து என்ன ஆயிடுச்சு, அழகாது அவ பூத்துருச்சு. கதை சொல்றாரு, உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். அப்ப நம்ம உள்ள வச்சுக்க வேண்டியது, நம்ம உள்ளுக்குள்ள ரீட்டைன் பண்ண வச்சிருக்க வேண்டியது நம்முடைய பயங்களை, நம்முடைய கஷ்டங்களை, நம்முடைய கண்ணீரை, நம்முடைய கேள்விகளை அல்ல, கர்த்தரிடத்திலிருந்து புறப்படுகிற அவருடைய வார்த்தைகளை. அந்த வார்த்தை முளைப்பதற்கு அறிகுறி இல்லாட்டினாலும் கர்த்தருடைய வசனம் மாரியை போல, உறைந்த மலையை போல கீழே இறங்கி வரும் பொழுது அது முளைத்து எழும்பி அநேக கனிகளை கொடுக்கும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறோமா? முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம், மிருது செடி எழும்பும்.
அப்போ வாழ்க்கையில் விதைக்க ஆரம்பிப்போமா? கர்த்தர் வார்த்தை வந்துச்சுன்னா கர்த்தர் நம்மளை போதித்து நடத்துவார். இதை செய்யன்னு சொல்லுவார், இதை செய்யாதன்னு சொல்லுவார். சில நேரம் நம்ப மாட்டீங்க, பேரண்ட்ஸ்க்கு தெரியும். கர்த்தருடைய வசனத்தை பிடிச்சி கர்த்தருடைய ஆவி நடக்கிற பேரண்ட்ஸ் அக்ரி பண்ணுவீங்க. ரேண்டமாக போய் பிள்ளைய ஃபோனை கூடன்னு கேட்போம். சரியாக ஒரு பிரச்சனை அங்கே இருக்கும். நடந்திருக்கா? தற்செயலா சம்மந்தமே இருக்காது, டக்குன்னு எந்திரிச்சு போய் பிள்ளையை பார்ப்போம். நம்ம மிடில் ஆஃப் த நைட் போய் பிள்ளையை பார்ப்போம். திடீர்னு ஒரு காரியத்தை மனசில் ஆண்டப்படுவார். டூ திஸ், செக் திஸ், அங்கே பாரு, இதை செய், இதை கேளு, அதை பண்ணு. ஹஸ்பண்டை குறிச்சோ, ஒய்ஃபை குறிச்சோ, பிள்ளையை குறிச்சோ, வேலையை குறிச்சோ, கொலீக்ஸை குறிச்சோ கர்த்தர் டக்குன்னு சொல்வார். செஞ்சுருக்காரா? அனுபவம் இருக்கா? நம்மளுக்கே தெரியாது ஏன் செய்கிறோன்னு. ஆனால் கர்த்தர் கரெக்டாக நடத்துவார். ஆமாம். அங்கே செடி முட்செடி வளர்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துருவார். அங்கே ஒரு கர்த்தருடைய வசனத்தை விதைக்கும்படி செய்வார். அங்கே ஒரு மிருது செடி வளரும்படி செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற நம்மளை அவரே கரத்தை பிடித்து நடத்துகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. 1 சாமுவேல் 1:3. கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே அல்லது வாசிங்க. அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. கர்த்தருடைய வார்த்தை இல்ல, கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வெளிப்பாடு அபூர்வமா இருந்துச்சு. 7வது வசனம். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான், கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. கர்த்தருடைய வார்த்தை சொல்ல ரிப்பீட் பண்றீங்களா? கர்த்தருடைய வார்த்தை இன்னும் வெளிப்படவில்லை. இல்ல, நான் சொல்றதை மட்டும் திரும்ப சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமாய் இருந்தது. கர்த்தருடைய வார்த்தை இன்னும் வெளிப்படவில்லை. 21 வாசிங்க. கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தினார். இப்போ ஒரு கேள்வி. சாமுவேலும் எலிதாவும் இருந்த நாட்களில் அந்த கூடாரத்தில் மோசே கொடுத்த நியாயப்பிரமாண புஸ்தகம் இருந்துச்சா இல்லையா? டோரா அப்படின்னு சொல்லுவாங்க யூதர்கள். அப்போ அந்த டோரா இருந்துச்சா இல்லையா? சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? இருந்துச்சு. கர்த்தருடைய எழுதப்பட்ட கொடுக்கப்பட்ட வார்த்தை இருந்துச்சு. அப்போ ஏன் இங்க வார்த்தை அபூர்வமா இருந்துச்சுன்னு சொல்றாங்க? அந்த வார்த்தையில வெளிச்சம் இல்லை. பைபிள் இருந்துச்சு, ஆனா பைபிள் என்ன பண்ணல? புரியல. ஓகே, ஒரு பகுதி வாஸ்தா உங்களுக்கு புரியும். ஏசாயா 29 எடுத்துக்கோங்க. ஐசாயா தலைவர்களுக்கும் காடு போட்டார். இப்போ என்னன்னு புரிஞ்சிருச்சா? அங்கே ஞானதர்ஷிக்காரங்க இருக்கிறாங்க, தீர்க்கதரிசிகள் இருக்காங்க. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணிட்டாராம்? அவங்களுக்கு முக்காடை போட்டாராம். நமக்கு கனரத்திரை ஆவியை கொடுத்து அவங்களுக்கு கண்ணை அடைச்சு போட்டார். அடுத்தோம் இப்போ ஒரு அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க. 11th verse. ஆதலால் தரிசனம் எல்லாம் உங்களுக்கு முத்திரிக்கப்பட்ட புத்தகத்தின் வசனங்களை போல இருக்கும். இப்போ தரிசனம் எல்லாம் எப்படி ஆயிருச்சு? அப்ப கர்த்தருடைய வசனம் கையில இருந்தாலும், ஆதியாகமம் வரைக்கும், ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல வரைக்கும் 66 புஸ்தகமும் கையில இருந்தாலும், கர்த்தருடைய வாயிலிருந்து வார்த்தை புறப்பட்டு வருகிற அனுபவம், அதை பெற்றுக்கொள்ளுகிற அனுபவம் இல்லைன்னா அது நமக்கு எப்படி இருக்குமா? முத்தரிக்கப்பட்டது போல இருக்குமா? இப்போ தெரியுதா? நம்ம அன்ன நேரத்தில் எனக்கு அந்த அனுபவம் இருக்கு. வாசிப்பேன், 1/2 மணி நேரம் வாசிப்பேன், ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது. என்னத்தை வாசித்தோம்னே தெரிஞ்சிருக்காது. என்னமோ வாசிப்போம், ஆனால் உட்காந்து வாசிப்போம். ஆனால் ஆவனான்னு தெரியுது, தமிழ் லெட்டர் இங்கிலீஷ் லெட்டராக தெரியுது. ஆனால் எந்த அண்டர்ஸ்டாண்டிங்குமே சம்டைம்ஸ் இருக்காது. ரொம்ப ட்ரையாக இருக்கும். என்னடா ஒன்றுமே புரியலையேன்னு தூக்கம் வந்துடும், மூடி வச்சுட்டு போயிடும். நீங்கள் ரொம்ப நல்லவங்க, எனக்கு தான் அந்த அனுபவம் இருக்குது. அப்போ சில நேரம் பார்த்தா மூடவே முடியாது புஸ்தகத்தை. எல்லாமே பேசிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு வார்த்தையும் பேசும், ஒவ்வொரு வார்த்தையும் புரியும், ஒவ்வொரு வார்த்தையும் புரியும். சில நேரம் முட்டி முட்டி படித்தாலும் ஒன்றுமே புரியாது. இந்த கமெண்ட்ரி அந்த கமெண்ட்ரி எடுத்து என்னதான் படித்தாலும் ஒன்றுமே ஒரு லைட்டே அடிக்காது, ஹார்ட்டுக்குள்ள ஒரு சந்தோஷமே வராது. பட் சம்டைம்ஸ் சம்மந்தமே இல்லாமல் அப்படி பளிச்சுன்னு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு பேசும். அனுபவம் இருக்கவங்க மட்டும் கரங்களை ஊற்றி நன்றி சொல்லுவான். இருக்கு
ஹல்லேலூயா. அதுதான் அது. சில நேரம் சமயங்களில் தீர்க்க தரிசன வார்த்தை முத்திரிக்கப்பட்ட வார்த்தையாக இருக்கு. தொடர்ந்து வாசிங்க. வாசிக்க அறிந்திருக்கிற ஒருவனுக்கு அதை கொடுத்து, நீ இதை வாசி என்றால் அவன் இது என்னால் கூடாது, இது முத்திரித்திருக்கிறது என்பான். அல்லது வாசிக்க தெரியாதவனிடத்தில் புஸ்தகத்தை கொடுத்து, நீ இதை வாசி என்றால் அவன் எனக்கு வாசிக்க தெரியாது என்பான். ஓகே, 2 சினாரியோ பாருங்க. இந்த இடத்துல 2 சீன் சொல்ற, 2 சினாரியோ. இப்போ ஒரு தீர்க்கதரிசன புஸ்தகத்தை கையில் வச்சிருக்காரு ஏசாயா தீர்க்கதரிசி. ஓகே, அவர் பிரசங்கத்தை வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. இந்த புக்கை போய் படிச்சவன் கையில் கொடுக்குறார். வசனத்து ஒன்று படிப்பறிவு, இன்னும் வேத அறிவு, ரெண்டுமே அவருக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவர் கையில் கொடுத்து ஐயா இதை வாசிங்கன்னு சொல்கிறார். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்குறாரு. வாங்கி சொல்கிறாரு, சாரி இதை என்னால் வாசிக்க முடியாது, ஏன்னா இது என்ன பண்ணிருக்குது, க்ளோஸ்ட், சீல் பண்ணப்பட்டிருக்குன்னு திருப்பி கொடுத்துட்டார். படிக்க தெரியாதவன், அவன் படிப்பறிவே இல்லை, அவனுக்கு ஆனாவனாவே தெரியாது, அவன் கையில் போய் கொடுக்குறார். அவனுக்கு ஏதாவது புரியுமா? நம்ம கையில் ஒரு ஹிந்தி புக்கு கொடுத்தா புரியுமா? எனக்கு புரியாது. என்னமோ ஆப்பம் சுட்ட மாதிரி சொல்லுவாங்க, ஜிலேபி மாதிரி தெரியுது, அவ்வளோதான். இதெல்லாம் என்ன காவா ஞாவா ஒன்றும் தெரியாது. ஐ காண்ட் மேக் எனிதிங் அவுட் ஆஃப் தட் லிட்ரேச்சர். எனக்கு ஒரு மலையாள புஸ்தகமோ ஒரு ஹிந்தி புஸ்தகமோ இல்லை ஒரு லத்தீன் புஸ்தகமோ கொடுத்தா இல்லை ஒன்றுமே எனக்கு புரியாது, ஏன்னா எனக்கு லத்தீன் பாஷை தெரியாது. அப்போ இங்கே திக்கு சொல்கிறேன், 2 சினாரியோ சொல்கிறேன். படித்தவனாக இருந்தாலும் அவனுக்கு புரியாது, ஏன்னா புஸ்தகம் என்ன பண்ணப்பட்டிருக்கு, முத்திரிக்கப்பட்டிருக்குது. படிக்காதவனுக்கு ஏன்னா அவனுக்கு படிப்பே இல்லை. ஆமாம், 2 பேரும் யார் தான், ஈக்குவல் தான். நல்லா கவனிங்க, படித்தவங்க வேதத்தை புரிஞ்சுக்குவாங்க, படிக்காதவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு தப்பாக கணக்கு போடாதீங்க. இந்த வேதத்தை கையில் எடுக்கும் பொழுது படித்தவங்க படிக்காதவங்க, ஊழியக்காரி விசுவாசி அப்படின்ற வித்தியாசம் இல்லை. கர்த்தருடைய தீர்க்கதரிசன வார்த்தையை கையில் எடுக்கும் பொழுது ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் அருகில் இருந்தா இதை வாசிக்கிற கிருபை, இதை புரிந்து கொள்ளுகிற கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா அவருக்கு. He really deserves to be praised. ஆமென். ஆணி ஆக்குறது என் அப்பாவுடைய ஸ்பெஷாலிட்டி. ஹல்லேலூயா. ஆகையினால நம்ம அதை விரும்புவோமா? நான் ஒரு பட்டமரம் என்று எவனும் சொல்லாதிருப்பான். எனக்கு இது தெரியாது, எனக்கு படிப்பறிவு இல்லை, நான் தீர்க்கதரிசி இல்லை, நான் தீர்க்கதரிசியின் புத்திரனும் இல்லை, எனக்கு இது தெரியாதுன்னு சொல்ல வேண்டாம். இதை கற்றுக் கொடுக்கிற, இதை இன்ஸ்பயர் பண்ணி இந்த வசனங்கள் எழுதியிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு துணை செய்கிறவராய் இருக்கிறார். அவர் சொல்றாரு, இந்த வார்த்தைகளை நான் அனுப்புவேன். இந்த வார்த்தைகள், இந்த மலை எப்படி பூமியை நனைக்கிறது போல இந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கையை நனைக்கும். எப்படி இந்த பூமியிலிருந்து முளைக்க பண்ணுது பாருங்க, செடிகளை, கனிகளை, பலனை இந்த பூமி எப்படி கொடுக்குதோ அதே போல இந்த வசனம் என் வாழ்க்கையில் விதைக்கப்படும் பொழுது அவர் விரும்புகிற கனிகள், அவர் விரும்புகிற நினைவுகள், அவருடைய வழிகள் என்னுடைய வாழ்க்கையில் முளைத்து எழும்பும். ஒருவனும் தன்னை பட்டமரம் என்று சொல்லானாக. ஏனென்றால் நாம் அனைவரும் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருக்கிறோம். நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்படி எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கைகொட்டு. நம் அறியாத பாதையில, நமக்கு புரியாத பாதைகளிலே கர்த்தர் நடத்தும் பொழுது, யாக்கோபே இஸ்ரவேலே நீ பயப்படாதே, உனக்கு துணை நிற்கிறவர் சொல்லுகிறதாவது, உனது வலது கரத்தை பிடித்திருக்கிறவர் சொல்லுகிறதாவது, நான் உன்னை தாங்குவேன், நான் உன்னை தப்புவிப்பேன், என்னுடைய கரமே உனக்கு பராக்கிரமம் செய்யும்.
உனக்கு முன்பாக பாதைகள் எல்லாம் செவையாக்கப்படும், கரடு முரடானவைகள் சமமாக்கப்படும், பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்படும், மலைகள் எல்லாம் தாழ்த்தப்படும். எனக்கு மிகவும் அருமையானவர்களே, அநேக நேரங்களிலே நம் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை நமக்கே நாம் தீர்க்க தரிசனம் உரைப்பது போல. எத்தனையோ முறை நான் யோசித்திருக்கேன், வீட்டில் போய் அந்த செய்தியை நான் திரும்பி கேட்கும் பொழுது அது எனக்கே நான் ப்ராஃபஸி பண்ணிக்கிறதா எனக்கு தெரியும். 2022 டிசம்பர் கிறிஸ்துமஸ் செய்தியை நான் திரும்பி போய் ஒரு நாள் கேட்டேன். அந்த ஜபமும் அந்த வாசனமும் எனக்கே 23ல நடந்துச்சு. அப்போதான் எனக்கு புரிஞ்சு 2022ல God has spoken the word to me. உங்களுக்கு யாருக்கோ தெரியல, ஆனால் எனக்கு அந்த வார்த்தைகளை கர்த்தர் சொல்லி இருக்கிறார். 2024 ஆண்டாம் துவக்கத்தில் 2023 அக்டோபர்ல கர்த்தர் சொன்னாரு 2024 will be a game changing year அப்படின்னு சொன்னார். உன் வாழ்க்கையின் பயணத்தை நீ போற பாதையை திருப்புற ஆண்டுனார். என்னென்னமோ நினைச்சேன், ஆனா ஆண்டவர் என்னென்னமோ செய்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு நமக்கு எதுவுமே புரியாட்டினா கூட கரங்க வச்சு சொல்லிடுவோம், ஆண்டவரே நீங்க அனுப்பின காரியமாய் உம்முடைய வார்த்தை என் வாழ்க்கையில் வாய்க்கும். உங்க விருப்பத்தை உங்க வசனம் என் வாழ்க்கையில செய்யும் ஆண்டவரே. நான் ஒரு பட்ட மரமா இல்லை, நான் ஒரு காய்ந்து போன மரமா இல்லை, நான் கனி கொடாத மரமா இல்லை, நான் 2 முறை செத்து போயிருக்கிற மரமா இல்லை, நான் கனி தருகிற மரமாய், நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்ட மரமாய், தன் காலத்தில் தன் கனியை தருகிற மரமாய் நான் எழும்புவேன், நான் கனி தருவேன். தேவதாரு விருட்சம் முளைக்கும், மிருது செடி முளைக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்க வாழ்க்கையில இனி ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. உங்க சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும், சீக்கிரத்தில் துளிர்க்கும். கர்த்தர் நம்ம நித்தமும் நடத்துவார். நம்மளை வற்றாத நீரூற்றை போல வளமிக்க நீர் பாய்ச்சல் உள்ள தோட்டத்தை போல என்னை மாற்றுவார். கரங்களை வச்சு சொல்லுவோமா? If you want to lift your hands, அவர் கரங்களை தலைமையில சொல்லணும்னா சொல்லுங்க, நான் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பேன், நான் வற்றாத நீரூற்றை போல நான் இருக்கிறேன், என்னுடைய சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டபடி நான் கர்த்தர் நாட்டின கிளையாக, சொல்லுவோமா? நான் கர்த்தர் நாட்டின கிளையாக அவர் மகிமைப்படும்படி அவரின் கரத்தின் கிரியாக இருக்கிறேன். பிள்ளைங்க பேரை சொல்லி சொல்லுவோம், என்னுடைய பிள்ளை கர்த்தர் நாட்டின கிளை, கர்த்தர் நாட்டின தோட்டம். சங்கீதம் 61:3 சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள். You are works of righteousness and you will be called the planting of the Lord. ரமாஷியா கரா சதரலபா. பேசுங்க பேசுங்க, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்க. என்னுடைய பிள்ளைங்க, எங்களுடைய பேர பிள்ளைங்க கர்த்தருடைய மகிமைக்கென்று நாட்டப்பட்ட ஜீவ விருட்சங்கள், நீதியின் விருட்சங்கள், கர்த்தருடைய கரத்தின் கிரியைகள். ராமா கதா ரேபோ ஷல ரதிரியாந்தரபா. இவர்கள் ஓங்கி வளர்கிறவர்களாய் இருப்பார்கள். இவர்கள் அவர்களுடைய வேர் ஆழமா போகும், இவர்கள் கிளைகள் பரவி பாயும், இவர்கள் காலம் தப்பாமல் கனி கொடுப்பார்கள், இவர்கள் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். இயேசுவின் நாமத்தினால நானும் என் குடும்பமும் என் ஜனமும் எங்க சபையும் உலகத்தின் கடையாந்தரங்களுக்கு போனாலும், பல திசைகளுக்கு கடந்து போனாலும், தேசத்துக்கு நன்மை உண்டாக்குறவர்களாக, ஆரோக்கியம் வர பண்ணுகிறவர்களாக, கர்த்தருடைய மகிமையை பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களாக we will live and we will display the splendor of my almighty God. ரக மஷலர். கரங்களை தட்டியோ கரங்களை உயர்த்தியோ சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, நான் கர்த்தருடைய மகிமைக்கென்று நாட்டப்பட்ட ஜீவ விருட்சங்கள், நீதியின் விருட்சங்கள். ஹல்லேலூயா. பனியை போல அவர் பிரசன்னம் இறங்கும் பொழுது அவருடைய நாமம், அவருடைய வார்த்தை
என்னை நினைக்கும் பொழுது எல்லாம் கண்களை மூடி இது முக்கியமான ஒரு ஜெபத்தை செஞ்சுங்களேன். ஆண்டவரே, என் நினைவுகள், வாலிப பிள்ளைங்க ஜோம் பண்ணுங்க, கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஜோம் பண்ண சொல்லவே தேவையில்லை. நம்ம ஆத்துமா கர்த்தரை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கணும். ஆண்டவரே, உங்க மலையில நனைகிற ஒரு மரமா ஏசப்பா, ஏசப்பா, என் நினைவுகள் உங்க நினைவுகளா மாறட்டும், இல்ல உங்க நினைவுகள் என் நினைவா மாறட்டும். நீ வேறு நான் வேறு அல்ல, நாம் இருவரும் ஒருவனானோம். நான் பார்த்தால் நீர் பார்க்கிறீர் ஆண்டவரே, நான் நடந்தால் நீர் நடக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய நினைவுகளை என் நினைவுகளா மாத்துறீங்க. கேட்கிறீங்களா? கேளுங்க. ஆண்டவரே, என் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் உம்முடைய வார்த்தையா இருக்கட்டும். என்னோட இருதயத்தில் வருகிற நினைவுகள் உம்முடைய நினைவுகளா இருக்கட்டும். இனி என் நினைவு உம் நினைவுன்னு அல்ல, இனி நம்முடைய நினைவுகள் ஒரே நினைவா இருப்பதாக. இனி என்னுடைய வழி உம்முடைய வழி என்று அல்ல, உம்முடைய வழியே என்னுடைய வழியாய் இருப்பதாக. பிதாவானவரை பார்த்து இயேசு சொன்னது போல, பிதாவானவர் சொல்லுகிறதாய் குமாரன் எதை கேட்கிறாரோ, எதை பார்க்கிறாரோ அதை மட்டுமே செய்கிறார் என்று சொல்லுகிறார். அதுபோல ஆண்டவரே, நாங்களும் குமாரன் பிதாவானவர் எதை சொல்லுகிறாரோ, பிதாவானவர் என்னை கற்றுக் கொடுக்கிறாரோ அவைகளை மட்டும் சொல்லுகிறவர்களாக, அவைகளை மட்டும் செய்கிறவர்களாக இருக்கும்படி நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். சொல்லுங்க, சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்களேன். Let me hear some prayer from your side. உங்க பக்கத்துல சத்தம் உயரட்டும், ஜெபம் எழும்பட்டும். பிள்ளைங்க கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya, ஹalleluya. மகளமா ஷியாந்தரோல மோக்கஷிகரலபா ரீமகளரோதியோந்தரன மாக்கியாந்தரலபா ரியாந்தியோந்தர மோக்கஷிகதரமலபா ரேகமானியாந்தர மக்கரபோலோ ஷியாக்கரபா ரேகராதியாந்தரமோ லியாங்கரபலபா ரீகமாலரபா. ஏசு சொல்லுகிறார், யோவான் 17:11 சொல்லுகிறார், உம்மிடத்திலிருந்து வருகிறேன், நான் உம்மிடத்திலிருந்து வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படி நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். நான் அவர்களோடு கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன். ஹalleluya. பிதாவானவரிடத்திலிருந்து வந்தவர். 8ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அருமை சபையே, அடிக்கடி நான் ஆண்டவர்கிட்ட சொல்றது, ஆண்டவரே, என் வார்த்தையை நாவல வச்சிடாதீங்க. உங்க பிள்ளைகளுக்கு முன்பாக, உம்முடைய மந்தைக்கும் முன்பாக, உம்முடைய சபைக்கு முன்பாக நிற்கும் பொழுது எப்படி இயேசுவானவர் சொன்னாரோ அவருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுத்தேன் என்று இயேசு சொன்னது போல ஊழியக்காரர்களாகிய நாங்களும் அதையே சொல்ல, எங்க நாவல உங்க வார்த்தையை மட்டும் வைக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு கொடுத்தது எல்லாத்தையும் நாங்க கொடுத்திருக்கோம். ஆண்டவரே, கடந்த நாட்களிலே எவைகளை கற்றுக் கொடுத்தீரோ, எவைகளை நான் கற்றுக்கொள்ளும்படி செய்தீரோ, பிதாவே, இயேசுவே, ஆவியானவரே, அவைகளை உம்முடைய சரீரமாகிய சபைக்கு கற்றுக் கொடுக்க, சொல்லிக் கொடுக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீரும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறது போல நாங்களும் ஒன்றாயிருக்க, ஒருவரில் ஒருவர் நாங்கள் ஐக்கியமுள்ளவர்களாயிருக்க, சமாதான கட்டினாலே எங்களை காத்துக்கொள்ள, திராட்சை செடியாகி உம்மில் நிலைத்திருக்க, கேட்டாக மேல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் உதவி செஞ்சிருங்கப்பா. கரங்களை உயர்த்தி கேட்கலாமா? ஆண்டவரே, திராட்சை செடியாகி உம்மிலே, மெய்யான திராட்சை செடியாகி உம்மிலே நாங்கள் நிலைத்திருக்க, அநேக கனிகள் தர, வறட்சியான காலங்கள் வந்தாலும் அதை பார்த்து பயப்படாதிருக்க,
கேட் ஆஃப் ஹெவன் நம்முடைய கையில ஒப்பு கொடுத்துறோம்பா. இந்த குடும்பம் இந்த ஃபேமிலி, உங்க மந்த, உங்க சரீரம் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் எங்க காலத்துல கனியை தருகிறவர்களாய் இருக்கவும், கர்த்தர் வருகையிலே சேர்த்து கொள்ளப்படவும், உங்க வாய் சொல்லுகிற புதிதான நாமத்தினால் அழைக்கப்படவும், பதரை போல பறக்கிறவர்களாக அல்ல, மலைகளை பதறாக்குறவர்களாக மாறும்படி செய்கிறோம்பா. துன்மார்க்கன் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறான். ஆனா விசுவாசாகிய உங்களை என்னை கர்த்தர் அழைப்பது மலைகளை பதறாக்கும்படியாக. பதராய் இருப்பதற்கு அல்ல, மலைகளை பதறாக்கும்படியாய், பலன் கொள்ளும்படியாய், ஆவியிலே பலப்படும்படியாய், வார்த்தையிலே வளரும்படியாய், கனி தரும்படியாய், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற பிரகாரமாய் வாழும்படியாய், ஒரு பரிசுத்த ஜாதியாய், ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாய், அனுதினமும் போஷாக்கை பெற்றவர்களாய் வளர்கிற ஒரு தேவனுடைய தோட்டத்தை போல கர்த்தர் மகிமைக்கு என்று நாட்டப்பட்ட தேவதாரு விருட்சத்தை போல வளரும்படி எங்களை ஒப்பு கொடுக்கும். இந்த சபையை ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல பிதாவே, எங்க இயேசுவே, ஆவியானவரே முழுவதும் ஆட்கொள்வீராக. நாங்கள் பிரயோஜனம் உள்ள வேலைக்காரர், செய்ய வேண்டியதை மட்டும் செய்திருக்கிறோம், விதைத்திருக்கிறோம், நீர் பாய்ச்சிருக்கிறோம். விளைய செய்கிற கர்த்தரே, பெரிய அறுவடையை வருகையில் எடுக்கும்படி செய். எங்களும் எங்க பிள்ளையும் குடும்பத்தையும் சபையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.